வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் டாப் 5 மொபைல்ஸ் தமிழ். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்னு எடுத்துக்கோங்களேன். எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது. எதை வாங்குறது எதை வாங்கக்கூடாதுன்னு கன்ஃபியூஸாக இருக்கும். பட் நோ இஷ்யூஸ். இந்த வீடியோவில் நாம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5G மொபைல்ஸை பார்த்துடலாம். அதிலும் கேமரா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பெஸ்ட்டான மொபைல்ஸ், பெஸ்ட்டான கேமராஸோட என்னென்ன மொபைல் இருக்குது இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z10X தான். ஆல்ரெடி Vivo T4Xன்னு லான்ச் ஆகிருக்க மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.72 inches Full HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் 1050 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி IPS LCDன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே இங்கே iQOO கொடுத்துருக்காங்க. அண்ட் 50+200 டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. வீடியோவுமே ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது. மற்ற பிராண்ட்ஸில் இருக்க 8 MP செல்ஃபி கேமரா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. பட் இங்கே iQOOல கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஒரு தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Mali G615 MCU GPUவும் இருக்குது. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 7,15,000 பக்கம் வருது. இது CMO ஃபோன் ஒன்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே AnTuTu ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது. அண்டு கேமிங்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். அண்ட் 5G பேண்ட் பார்க்கும்போது 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே iQOO இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தாறுமாறாக இருக்குது. பிகாஸ் 6500 mAh பேட்டரி என்ற ஒரு மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. IR பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் இருக்குது. இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது SD கார்டு சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நண்பா இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டை 13,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா இங்கே செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது. அண்டு டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்குது. நெகட்டிவ் நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க. கேமராவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா iQOO Z10X ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Infinix Note 50s தான். இந்த மொபைலில் நமக்கு 6.78 inches கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் Full HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது அண்ட் 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 64+200 டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு 4K வீடியோ 30 fps வீடியோ ஷூட் பண்ண முடியும். 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,70,000 பக்கம் வருது. 5500 mAh பேட்டரி, 45 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் JBL சவுண்ட் கூட டியூன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை மக்களே. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 16,000 தான் ரெகுலராக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ எதாவது ப்ரைஸிங் கம்மியாக இருக்கா, ப்ரைஸிங் அதிகமாக இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே சொல்லலாம். 144 Hz ஸ்மூத்தான கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்தது நம்ம தான் சொல்ல முடியும். செல்ஃபி கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் 7300 அல்டிமேட் கொடுத்துருக்கிறதால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் M16 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பிரைட்னஸ்னு பார்க்கும்போது 800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் இந்த பொசிஷனை பார்க்கும்போது ஓகே லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே ஃப்ரம் சாம்சங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 50+5+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 5 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 1080p வீடியோ 30 fps நம்மளால் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் டீசெண்டாக எடுக்குது. கொஞ்சம் ஹார்ஸான சுச்சுவேஷன் அந்த லோ லைட்டில் ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுது. அண்ட் செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் 6 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இது உண்மையிலேயே சூப்பரான விஷயம் சாம்சங் பண்ணியிருக்கிறது நம்ம சொல்லலாம். AnTuTu ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3,85,000 to 3,90,000 பக்கம் தான் வருது. ஒரு ஆவரேஜான ஸ்கோர்னு தான் சொல்லி ஆகணும். அண்டு 5000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரதில்லை. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது சாம்சங் கிட்டேருந்து. ஹைப்ரிட் SD ஸ்லாட், NFC சப்போர்ட் இருக்குது. இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை, அதை கூட ஏற்றுக்கலாம். பட் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். 4GB 128GB வேரியண்ட்டை 11,500 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்பொழுது, ப்ரோன்னு வரும்போது டிஸ்பிளே இங்கே நல்லாயிருக்கு, கேமரா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதனோட அப்டேட்ஸ் தான் 6 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் எந்த மொபைலுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்னு நம்ம சொல்லலாம். அண்டு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்பொழுது இங்கே பாக்ஸில் சார்ஜரை தரதில்லை. மற்றபடி பெருசாக நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த மொபைல் யார் வாங்கலாம்னா சாம்சங் ஃபோன் தான் வேணும், நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு 5 years பக்கம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்டேட்ஸ் கொடுத்துருக்கிறதால வாங்கலாம். மற்றபடி கேமிங் விளையாடுவேன் அண்டு மல்டிடாஸ்கிங்லாம் நான் நிறைய பண்ணுவேன், பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMF Phone 1 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பேக் பிளாஸ்டிக் பேக்கையே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். பட் அதை தனியாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்டர்சேஞ்சபிள் பேக் பேனல்னு சொல்கிறாங்க. பஞ்சுவல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க CMF அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்டு 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். இங்கே வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,40,000 பக்கம் வருது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் நத்திங் சார்ஜரை தரதில்லை. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்துருக்காங்க. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், 3.5mm ஆடியோ ஜாக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் இல்லை. 6GB 128GB வேரியண்ட்டை 16,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா. ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, டிசைனை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரை தரதில்லை. வைட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் திங், நத்திங்கோட UI ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. உங்களோட பட்ஜெட் ஓகே. CMF Phone 1 உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸை அதிகமாகவும் ஆக்கியிருக்கலாம், கம்மியாகவும் ஆக்கியிருக்கலாம் ரீசெண்ட் அப்டேட்ஸில். அதற்காக தான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 180 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட், 2000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் Realme கிட்டேருந்து. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது சூப்பரான
சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்பொழுது. அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அண்ட் இது எல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிகேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4 என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. யோஃபஸ் 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்களாம். AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 7,50,000 பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க. பட் 7,10,000 பக்கம் தான் வருது. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னே நம்ம சொல்லலாம். 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாறுமாறாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IP69 ரேட்டிங் அண்ட் NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருந்துருக்கலாமே, பட் கொடுக்கல. SD கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை நண்பா. 6GB 128GB ரெண்ட்டை 17,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துருவேன். அண்ட் ரியல்மி P3 பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாமா. பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது. கேமராஸ் கூட சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குது. IP69 ரேட்டிங் இருக்குது. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது. என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும். பட் எத்தனை பேர் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வைட் ஆங்கிள் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது. ஸோ வைட் ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி P3 ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா. நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X7 தான். இந்த மொபைலில் நமக்கு ஃப்ரண்ட்டில் Gorilla Glass Victus 2 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பஞ்சுவல் டிசைன் அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 inches 1.5K ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 3000 ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது. ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் ஃபோக்கோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் 14 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 15 லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் Dimensity 7300 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. யோஃபஸ் 2.2 ஸ்டோரேஜ் டைப் அண்ட் LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஆவரேஜாக 10 5G பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6.8 lakhsன்றது வருது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது 5500 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க நண்பா. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, சோனி LYT600 என்ற சென்சர் OISோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K at 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கலாமா. இங்கே IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் IR பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா. 8GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 22,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா. ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. டிசைன் ஆகட்டும், ப்ரொடெக்ஷன், Gorilla Glass Victus 2 இருக்கட்டும், அண்டு கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் IP ரேட்டிங் வேறு இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோவோட ட்ரஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போக்கோ X7 நண்பா. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் கிட்டேருந்து சாம்சங் F55 தான். M55னு ஒரு மொபைல் இருக்குது. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ ரெண்டு மொபைலே எதை வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு 6.67 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OISம் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K வீடியோ 30 frames/second நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். செல்ஃபீஸ்லாம் நிறைய எடுப்பீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா இருக்கலாம்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4K வீடியோ 30 எஃப்எஸில் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 7 Gen 1 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதாவது சாம்சங் நான் சொல்கிறேன். சாம்சங் பொறுத்த வரைக்கும் 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் சாம்சங் பாக்ஸில் சார்ஜர் தரமாட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட், டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை நண்பா. 8GB 128GB வேரியண்ட்டை 25,000 லான்ச் பண்ணாங்க. ஸோ 25,000 ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோலாம் ரொம்ப அடி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கழுவி ஊற்றிருந்தாங்க. பட் இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸிங்க்கு ஒர்த்தாக தான் இருக்குது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துருவோம் நண்பா. டிஸ்பிளே ஒரு ப்ரோஸாக சொல்லலாம். அண்டு கேமராஸை நம்ம ப்ரோவாக சொல்லலாம். பேட்ரி நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். பட் சாம்சங்னு பார்க்கும்போது ஓகேவாக தான் இருக்குது. பாக்ஸில் சார்ஜர் கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டுத்தையும் சாம்சங் திருத்த மாட்டாங்க. சாம்சங் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகேன்னா பட்ஜெட் செட் ஆகுதுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்.